விருந்து வைக்கிறதுல மதுவோடு சேர்ந்து விருந்து, அதுவும் திமுக கட்சி சார்பாக நடத்தக்கூடிய ஒரு இதில. அதை எப்படி நம்ம பார்க்குறீங்க? நீங்க எப்படி திராவிட இத மாடல் பார்க்குறீங்க? புது விதமான ஒரு இது அறிமுகப்படுத்தியிருக்கு தமிழ் மக்களுக்கு. நாளைக்கு உங்க வீட்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும், வெறும் சோறு முன்னாடி எப்படின்னா சாப்பாடு வைப்பாங்க. அ அ அ அதன் பிறகு என்னாச்சு ஸ்வீட் வச்சாங்க. அதன் பிறகு ஐஸ்கிரீம் வச்சாங்க. அதன் பிறகு பீடா உட்பட எல்லாமே வச்சாங்க. அ இ இப்போ வந்து என்னன்னா, மதுவுடனும் நீங்க வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கு திமுக. வேற எதுவும் இல்ல. ஏன்னா அவங்க வியாபாரம் களகட்டணும் இல்ல. ம். அ டாஸ்மாக் விற்பனை அதிகரிக்கணும். அதனால நாங்களே அறிமுகப்படுத்துறோம் பாருங்க. அது ஒரு விளம்பரமா தான் நீங்க பார்க்கணும். இனி தமிழக மக்கள் வந்து நீங்க திருமணம் நடந்தாலும், யாராவது வந்து கேள்வி கேட்க முடியுமா? இப்போ என் வீட்ல திருமணம் நடக்குது. என் திருமணம் நடக்கும்போது எப்படி இலையில எல்லா பொருளும் வைக்கிறனோ, அதேமாரி சைடுல ஒரு பாட்டிலும் வச்சா, ஏன் வைக்கிறீங்க? இப்படியெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்ல. ஏன்னா, அதுக்கு நாங்க பாருங்க திமுக இளைஞரணி மாநாட்டில இப்படி வச்சிருக்காங்க. நாங்க வச்சா மட்டும் என்ன குறை சொல்றீங்க? இப்ப நாளைக்கு செல்வந்தர்கள் அத செய்ய தான் போறாங்க. இந்த அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள் ஊருக்கு பணத்த, உழவு பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறவன் தான் செய்வான். நியாயமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பொன்னையோ, புள்ளையோ கரையேத்துறவன் எவனும் இப்படி செய்ய மாட்டான்னு வைங்க. நாதாரிங்க இந்த நாதாரித்தனமான வேலைகள் செய்ய மாட்டான்.